அண்ட் சார் ஐடி துறையில இந்த வருஷம் புது கோர்சஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா அப்போ இதுக்கு முன்பெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் தான் இருந்தது. இப்போ அதோட சேர்த்து டேட்டா சயின்ஸும் கம்பைன் பண்ணிலாம் கோர்சஸ் வந்திருக்கு. அது மாதிரி வேற என்னென்ன கோர்சஸ் இருக்கு சார்? இன்னைக்கு இப்போ ஐடி துறையை ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து வெளில வருது வந்து சைபர் பிசிக்கல் சிஸ்டம்னு சொல்றோம். சைபர் பிசிக்கல் சிஸ்டம்னா இப்போ மொபைல் வந்து ஒரு சைபர் பிசிக்கல் சிஸ்டம். அது ஒரு பிசிக்கல் சிஸ்டம் கையில் இருக்கு, அது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதனால சைபர் பிசிக்கல் சிஸ்டம். இப்போ சைபர் பிசிக்கல் சிஸ்டம் எல்லா இடத்துலையும் வருது. இப்போ வந்து உங்களுக்கு ஒன்லி மொபைல் இல்லை, இப்போ ஒரு பொல்யூஷன் வந்து சென்சார் போடுறோம், அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் பொல்யூஷன் எவ்வளவு இருக்குன்னு. இப்போ டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுறோம். இது மாதிரி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரில் வந்து சாயிலில் சென்சார் போடுறோம். எல்லாமே வந்து சைபர் பிசிக்கல் சிஸ்டம்னு வந்திருக்கு. அந்த சைபர் பிசிக்கல் சிஸ்டமில் இப்போ வந்து இந்த சைபர் பிசிக்கல் சிஸ்டம்லேருந்து நமக்கு டேட்டா நிறையா வருது. அந்த டேட்டாவை வச்சு தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இன்ஜினெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் இன்புட் இருந்ததுன்னா இது மாதிரி அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு அதை ட்ரெயின் பண்ணுறோம். அது முதல்ல படிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக டேட்டா கொடுக்கறதே அது ப்ரெடிக்ட் பண்ணிடுது. ஸோ நமக்கு இந்த டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட்டா சயின்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதிர்காலமே டேட்டா சயின்ஸ் தான் இருக்கணும். அது அதையும் தாண்டி சைபர் செக்யூரிட்டி இன்னும் இம்பார்ட்டன்ட்.